கே ராமனே சொன்னார், இந்த ட்ராமா உங்களுக்கு சரியில்லைடான்றா நான் எதிர்க்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுடைய பிஜி ஓடர்ஸ், சிச்சுவேஷன் காமெடி அசத்தி எடுத்துருவார். கே ராமன் வாஸ் ஒர்க்கிங் இன் ஹிந்து, பிரமாதமான ரைட்டர். அதுக்கப்புறம் தான் நிறைய ரைட்டர்ஸ் தமிழில் காமெடி. எனக்கு ஒன் மோர் எக்ஸாசிஸ்டே கே ராமன் தான் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எழுதி கொடுத்தார். ஓகே. ஃபைனலில் எழுதி கொடுத்தது விசு. நடுவில் கொஞ்சம் தான் கிரேசி மோகன் பேரில் வந்தது அந்த ட்ராமா. அப்போ தான் நான் வந்து ஒரு பையன் இருக்கான், அவனை வேணால் நீ மீட் பண்ணு, சாயங்காலம் அவன் சாய்பாபா கோயிலுக்கு வர சொல்கிறேன், அங்கே மீட் பண்ணேன் அப்படின்னா. போனால் மீட் பண்ணேன். நான் தான் மோகன்னா இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ தான் முடித்தேன் அப்படின்னு சொன்னான். ஓகே ரைட்டு மோகன், என்ன பண்ணுவேன்? நான் ஆக்ட் பண்ணுவேன்னா. ஐயோ நான் இப்போ தான் ஆக்ட் பண்ண, நம்ம அடிவண்டிலேயே வேறு ஏதாவது ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவேன். சரி அப்போ நம்ம புது ட்ராமா நீ எழுதுடு அப்படின்னு சொல்லி கிரேசி தீவ்ஸ். அப்போ கிரேசி பாய்ஸ் சீரியஸ் வந்துட்டு இருந்தது. ஓகே. ஒரு சிலை வேனில் போகும், பிரிட்ஜ் வந்தோடனே சிலையே கவுந்துக்கும். அதோடைய ஐடியா தான் புள்ளியார் சிலை கிட்ட பணம் வைப்பா, புள்ளியார் எடுத்துன்னு ஓட்டிடுவார். அது மாதிரி பண்ணினோம். கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் அப்படி பண்ணின ட்ராமா. அது 25 பிள்ளையோட நின்று போச்சு. அதுக்கு மேலே டேட் கிடைக்கல.